ஆந்தனியை நான் லான்ச் பண்ணேன்றதை விட ரெண்டு பேரும் ஒன்றா தான் லான்ச் ஆனோம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா மின்சார கனவு படத்தில் நான் ராஜமேனன் சார்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது ஆந்தனி அவருக்கு ஏற்கனவே ட்ரெய்லர்ஸ்லாம் எடிட் பண்ண ஆரம்பிச்சிருந்தார். ஹி வாஸ் அ குட் ஃப்ரெண்ட் தென் அண்ட் ஈவன் நவ். அண்ட் அவருக்கு ஒரு வழி காமிச்சு கொடுத்தோம், அவ்வளோதான். தானு சார் எல்லாருமே சேர்ந்து இந்த படம் அவர் எடிட் பண்ணால் இருக்கும் அப்படின்னு சொன்னப்போ we managed to get him the card for him to edit officially, அவ்வளோதான். ஸோ we sort of launched ourselves together. இன்றைக்கி அவர் வந்து ஒரு டைரக்டர் ஆகிருக்காருன்றது எனக்கு எந்த விதமான ஒரு ஆச்சரியமும் இல்லை. ஏன்னா இது ஒரு ப்ராசஸ். ஆக்சுவலாக என்னுடைய படங்கள் எல்லாமே நான் அவர்கிட்ட கொண்டு போகும்போது அவர் எந்த சீன் வெட்டுவார், அவர் எந்த சீனை தூக்கி எறிவாருன்றதுலாம் எனக்கு பயம் இல்லை. அந்த ரஷ் பார்க்குற அந்த ப்ராசஸே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எபிசோடாக இருக்கும் எப்போதுமே. ஏன்னா பயங்கரமாக கலாய்ப்பார், சில இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ்க்கெலாம் அப்படி கை தட்டுவார். ஒரு தியேட்டரில் படம் பார்க்குற ஒரு ஃபீல் அவர் கொடுப்பார் ஃபஸ்ட் எடிட் ஸ்வீட்லேயே. அதுக்கு வந்து ஐ பி ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். அந்த ஒரு அவர் அந்த ஒரு டைம் கொடுப்பார். ஆந்தனி மச்சான் நாளைக்கு காலைல வா ஒரு 5 hours எடிட் பண்ணுவோன்னு சொல்ல மாட்டாரா அப்படின்னு இன்னி வரைக்கும் நான் வந்து வெயிட் பண்ணேன் ஒவ்வொரு படம் பண்ணும்போது. we've done 12 films together and the 13th and 14th film are happening right now as I'm speaking. சிம்புவோட தமிழ் வெர்ஷனும் நாகச்சைத்தன்யோட தெலுங்கு வெர்ஷனும் எடிட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இட்ஸ் 14 films, so you can imagine what kind of a journey that would have been. மின்னலே படம் சுரேஷ் சார் எடிட் பண்ணார். பட் மின்னலே வாஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அண்ட் ஐ வாஸ் ஜஸ்ட் லேர்னிங் மை ரோப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். காக்கா படம் நான் அசம்பிள் பண்ணும்போது கூட ஆந்தனி வாஸ் நாட் தி எடிட்டர் இனிஷியலி. பட் நான் அந்த கதையை எழுதும்போதும் சரி, அந்த படம் ஃபில்மிங் போனப்போவும் சரி, there was a pattern in my head. அதை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணி ஒரு படம் இந்த மாதிரி ஒரு ப்ரெசென்ட் பண்ணலாம், லுக் அண்ட் ஃபீல் தி ஃபிலிம் ஷுட் பி லைக் திஸ் அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுத்தது ஆந்தனி தான். ஸோ ஃப்ரம் தட் டைம் onwards, whenever I've gone to film, every time I keep that in my head. So I've learned a lot from Anthony, the editor. So I'm not surprised at all that he's become a filmmaker now. இப்போ சூர்யா சார் சொன்னார், அந்த ரஷ் அந்த மேக்கிங் ஃபுட்டேஜ் பார்க்கும்போது அவர் நடிச்சு காமிச்சதெல்லாம் வந்து பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன், ஆச்சரியப்பட்டேன் அப்படின்னு. எனக்கு அதில் ஆச்சரியமே இல்லை. ஏன்னா எடிட் பண்ணும்போதே அவர் வந்து மச்சான் நீ இந்த மாதிரி ஒரு சீன் எடுற, நாளைக்கு போய் அவன் கொஞ்சம் அப்படி பண்ணிட்டுண்டா அப்படின்லாம் சொல்லுவார் நிறைய. ஸோ ஐ கேன் see that as an actor.